எனக்கு ஷக்கிலா மேம் கூட பார்த்து கேட்டாங்க இந்த கேள்வி. கேட்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னா நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா. அனுபவமே இல்லாத ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன இதை ஷேர் பண்ணுவேன்னா, அதுக்கு அவங்க கொஸ்டினே கேட்கல. எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் யாராவது கூப்பிட்டு அதுல எனக்கு குத்துது குடையுது, இவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்க நஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப இதாயிடுச்சு, ஃபெட்டப் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது எனக்கு ஃபீல் இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூல உட்காந்து நான் பேசுறேன். ஒரு இன்டர்வியூல நான் சொன்னேன், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹீரோவால எனக்கு நடந்த விஷயத்த நான் ஒரு ஃப்ளோல பேசினது. பேசினதுக்கு அப்புறம் அது ரொம்ப வைரல் ஆகி அதுவே என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஹீரோவும் கனெக்ட் பண்ணி என்னோட போட்டோ வீடியோலாம் போட்டு 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 பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கவுங்க டிஆர்பிக்கு அவங்கவுங்க பிஸ்னஸ்க்காக விசித்ரா மேமோடைய இஷ்யூ வர்றதுனால அவங்களுடைய போட்டோ போட்டு என்னுடைய போட்டோ போட்டு என்னைக்கோ ஏதோ நான் பேசினது அப்படியே மேட்ச் பண்ணி ஆர்டிக்கலா வருது. ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்னு கேட்குறாங்க. இதே ஒரு மேல் ஆர்டிஸ்ட் உட்கார வச்சுட்டு இந்த கொஸ்டின் யாருமே கேட்கறது கிடையாது. எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசின ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்ரீரெட்டி எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பன் டாக்கா எல்லாரையும் நேம் மென்ஷன் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கேட்டகிரியிலே என்னுடைய கேட்டகிரி ப்ரொஃபைல் வந்து ஜாயிண்ட் ஆகுது. மெயினாக இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபீமேல் வந்து சர்வை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க. அது வந்து அதை பற்றின உங்களோட கருத்து, சப்போஸ் அது வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்ற போது உங்களோட ரியாக்ஷன் அந்த இடத்துல எப்படி இருக்கும்? அக்கா, நானும் ரீசன்ட் டைமில் நான் இன்டர்வியூ நிறையா நான் கொடுத்துருக்கேன். பட் சில விஷயங்கள் எனக்கு ஷக்கிலா மேம் கூட பார்த்து கேட்டாங்க இந்த கேள்வி. கேட்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னா நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. அனுபவமே இல்லாத ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன இதை ஷேர் பண்ணுவேன்னா, அதுக்கு அவங்க கொஸ்டினே கேட்கல. அவங்க அந்த கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்டர்வியூவில் எல்லா மேக்ஸிமம் இன்டர்வியூஸில் வந்து எடுத்தோன்னே அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி என்ன நீங்கள் கேட்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது எனக்கு எரிச்சலாக இருக்கும். நான் இந்த லாஸ்ட் டைம் நான் இன்டர்வியூவில் சொல்லிட்டேன், ஒருவேளை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் யாராவது கூப்பிட்டு அதில் எனக்கு குத்துது குடையுது, இவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்க நஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப இதாயிடுச்சு, ஃபெட்டப் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது எனக்கு ஃபீல் இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூல உட்காந்து நான் பேசுகிறேன். ஓகேங்களா? ஆனால் இப்போதைக்கு நான் ட்ராவல் ஆன எல்லா ப்ராஜெக்ட்டும் எனக்கு ஜென்யூனாக ஒரு நல்ல மனுஷங்க தான். எனக்கு ப்ரொடியூசர்லேருந்து சேனல்லேருந்து மேனேஜர்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல மனுஷங்க தான் எனக்கு கனெக்டிவிட்டியாக இருந்திருக்காங்க இத்தனை வருஷமாக நான் ஒர்க் பண்ணுறதுல. ஸோ யாருமே யார்கிட்டையும் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணதில்லை. எனக்கு இருந்தது ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹீரோவால் எனக்கு நடந்த விஷயத்த நான் ஒரு ஃப்ளோவில் பேசினதுக்கு அப்புறம் அது ரொம்ப வைரல் ஆகி அதுவே என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாவம் அவரை விட்டுட்டு எல்லா ஹீரோவும் கனெக்ட் பண்ணி என்னோட ஃபோட்டோ வீடியோலாம் போட்டு 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 பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கவுங்க டிஆர்பிக்கு அவங்கவுங்க பிஸ்னஸ்க்காக நம்மளை இப்போ ரீசன்ட் டைமில் கூட விசித்ரா மேமோடைய இஷ்யூ வர்றதுனால அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு என்னுடைய ஃபோட்டோ போட்டு என்னைக்கோ ஏதோ நான் பேசினது அப்படியே மேட்ச் பண்ணி ஆர்டிக்கலாக வருது. ஸோ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்னு கேட்குறாங்க. இதே ஒரு மேல் ஆர்டிஸ்ட் உட்கார வச்சுட்டு இந்த கொஸ்டின் யாருமே கேட்கறது கிடையாது. மேபி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா யாராவது மேல் ஆர்டிஸ்ட் இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்களாவது கேளுங்க. இல்லை, இப்போ இவங்க சொல்ற இந்த பாயிண்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த பிக் பாஸ் ஷோவில் கூட எல்லாருக்குமே தெரியும், அந்த ஆர்ஜே பிரேவோ அந்த பையன் வந்து எலிமினேட் ஆகி போனார். ஸோ அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வாக அந்த பிக் பாஸ் ஷோலேயே அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, அந்த பூகம்பம் டாஸ்க்னு வந்தது இல்லையா, யாரோட வாழ்க்கையில பாதிச்சது. அப்போ ஆண்களுக்கும் இருக்கு இண்டஸ்ட்ரியில, இல்லாம இல்லை. ஸோ அதை பத்தி யாரும் கேட்கறது இல்லை, பெண்களுக்குன்றதை மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு தான் ரெஹானா சொல்ல வராங்க. பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான். அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இப்போ எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசின ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்ரீரெட்டி எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பன் டாக்கா எல்லாரையும் நேம் மென்ஷன் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கேட்டகிரியிலே என்னுடைய கேட்டகிரி ப்ரொஃபைல் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இது ஏன் வருது எனக்கு புரியல. எனக்கு ரிலேட்டடும் இல்லை, இதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ என்னைய பற்றி எதுக்காக ஆட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஏன் கொண்டு வரணுன்றது தான் என் கேள்வி. நான் சிவனேன்னு போகிறேன், என்னுடைய ஒர்க் என்னவோ அதை நான் பார்த்துட்டு வரேன். இது வரைக்கும் என்னை அந்த மாதிரி தப்பாக எந்த ஒரு ஆட்களும் கூப்பிட்டதில்லை. அப்படியே ஒரு மூவி அந்த ஆடிஷனு ஆனால் அது ஒரு உப்மா கம்பெனியாக இருக்கும், கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, ஒரு சிம்பாலிக்காக ஒரு நூல் விட்டு கேட்பாங்க, இந்த மாதிரிமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ தெரியும் அன்னைக்கு டே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும், வேஸ்ட் ஆஃப் டைமு, அந்த மணியும் வேஸ்ட் ஆகும் போயிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். தவிர அதை விட்டுட்டு எனக்கு சீரியலில் நிறைய ஸ்பேஸ் வந்துச்சு, எனக்கு நிறைய வாய்ப்பு வரும்.
ஒன்று விட்டால் ஒன்றுன்னு எனக்கு பிஸியாகவே போகும். எனக்கு மூவி வாய்ப்பு பெரிய பெரிய பேனரில் எனக்கு ஜிகர்தண்டா 2 லாரன்ஸ் சார் காம்பினேஷன்லலாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பட் எனக்கு டேட் ஆனந்தராகன் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு. என்னால் டேட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பிஸியாக இருக்கேன். ஸோ எனக்கு சீரியல் அவ்வளோ கை கொடுத்துச்சு. எனக்கு இதுதான் என்னுடைய குழந்தைங்களும் என் ஃபேமிலியும் என்னையும் வந்து பார்த்துக்கிட்டது காரணமே சீரியலில் வர இன்கம். இதை நான் கொச்சப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ இல்லை. ஒருவேளை கேட்கலாம், ஓ உங்களுக்கு இன்கம் வரதுனால வரதுனால இதில் இருக்க தவறுகள்லாம் நீங்கள் வெளியே சொல்கிறதுக்கு தயங்குறீங்களான்ட்டு. நான் அந்த மாதிரி தயங்குற ஆளே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஃப்ளோவில் நான் என்ன வேணாலும் பேசிடுவேன். டக்குன்ட்டு இருக்கிறது மனசில் பட்டதை நான் யோசிக்காமல் பேசுவேன். இது பேசலாமா இது பேசக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் என்னை சத்தப்படுவாங்க. ஃப்ரேம்குள்ளே ஒரு இன்டர்வியூனா அது பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு, எல்லாமே சொல்லணும் அவசியம் கிடையாது. அதை ஒப்பிச்சுட்டு நம்மளால என்ன ஆக போகுது, நம்ம கெரியர் தான் ஸ்பாயில் ஆகும், நம்ம நேம் தான் ஸ்பாயில் ஆகும்ன்ட்டு. பட் என்னை ஹார்ட்ஃபுல்லாக தான் நான் பேசுவேன். ஏன்னா நம்ம வேலையே நடிக்கிற வேலை, பர்சனலில் கூட ஏன் நடிக்கணும்? நாம வந்து நம்ம நேச்சரை நம்ம காமிக்கலாமே. நம்ம மனசுல பட்டது சொல்றதுக்கும் ஃப்ரீடம் இல்லைன்னா அப்போ வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம இப்போ அக்கா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு நல்லா பேசுவாங்க, ஸ்ரீலேகா மம்மியும் நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்க ஹார்ட்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது நம்ம அவங்க கிட்ட நடிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா பார்த்து ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக பேசுகிறாங்க, உண்மையாக பழகுறாங்க பட்சத்தில் நம்ம பேசுறதுல தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட நேச்சர். அதை தவிர்த்து நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும்னு என்ன அவசியம் வந்தது? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது. இதை ஸ்டாப் பண்ணணும். இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது கூட எனக்கு புரியல.